வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 10 பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருட்கள் இருக்கு. இதுல செய்முறை பயிற்சிக்கான நிரல்கள் பார்க்க போறோம். ஸோ இது இந்த பாடத்துக்கான பகுதி 3 வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த செய்முறை பயிற்சியின் கீழே கொடுத்துருக்க இந்த 3 கேள்விகளுக்கான நிரல்கள் எப்படி எழுதுவது அப்படின்றத பார்க்க போகிறோம். தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த நிரல்கள் எப்படி எழுதுவது என்பதை. நான் அதுக்கு முன்னாடி இந்த 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தமிழ் மீடியத்துக்கான அனைத்து வீடியோஸ் இருக்குல்ல பிளேலிஸ்ட் லிங்க் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் மற்ற பாடத்திற்கான டீச்சிங் வீடியோஸ் மற்றும் இந்த மதிப்பெண் கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கான விடைகள் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறுங்க. ஸோ முதல் கேள்வி இங்க பார்க்கலாம். இனக்குழுவை பயன்படுத்தி மாணவர்களின் பெயர் மற்றும் மதிப்பெண்களை பட்டியலாக சேமித்து மொத்த மதிப்பெண்ணை அச்சிடும் பைத்தான் நிரலை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை இனக்குழு பயன்படுத்தி தான் எழுதணும். ஸோ மாணவர் பெயர் மற்றும் மதிப்பெண்களை நம்ம பட்டியலா சேமிக்கணும் இல்லையா? ஸோ பட்டியல் உருவாக்கணும். அதுல பெயர் மற்றும் மதிப்பெண்கள் சரி ஒரு 5 மதிப்பெண்கள் அந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம். ஆனா அந்த சேமிக்கப்படுகின்ற மதிப்பெண்களை மொத்த கூட்டுத்தொகையை நம்ம கணக்கிட்டு அதை அச்சிட வேண்டும். ஸோ இதுதான் இந்த நிரலா நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நிரலுக்கான இந்த இனக்குழு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 வரைமுறை எழுதியிருக்கேன். ஸோ இது கெட் டேட்டா அப்படின்றது ஒரு செயற்குறு அண்ட் டிஸ்பிளே அப்படின்றது இன்னொரு செயற்குறு. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்ற அந்த முதல் அளபுருவாகவும் கண்டிப்பா இதை எழுதணும். இந்த அளபுரு எழுதணும் இல்லையா? ஸோ அதனால இந்த செல்ஃப் அப்படின்றத முதல் அளபுருவா நான் இதில் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம நேம் என்பதை நம்ம பயனர்கிட்ட இருந்து வாங்கணும் அண்ட் மதிப்பெண்களை வாங்கணும். ஸோ 5 மார்க்ஸ் தேவை அப்படின்றதால M1, M2, M3, M4, M5 என 5 மாறிகளை நான் இங்க உருவாக்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த மதிப்பெண்களை கூட்டி நம்ம அதனுடைய தொகையை மொத்த மதிப்பெண்களை நம்ம மற்றொரு மாறியில சேமிக்கணும் இல்லையா? அதற்காக செல்ஃப் டாட் அப்படின்ற இந்த டோட்டலுக்கு இந்த ஒரு மாறியம் உருவாக்கியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் நேம் 5 மதிப்பெண்கள் மற்றும் இந்த டோட்டல் ஸோ மொத்தம் 7 மாறிகள் தேவைப்படுகிறது. ஸோ அதை எல்லாத்தையும் இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை டிக்ளேர் பண்ணிட்டு அறிவிச்சுட்டு நம்ம அதற்கான மதிப்புகளையும் பயனர்கிட்ட இருந்து வாங்கி உள்ளீடு செய்யறோம். ஸோ இங்க பாருங்க செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம். இது சரமா தான் இருக்க போது, அதனால வெறும் இன்புட் அப்படின்றது மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த மதிப்பெண்களை வாங்குவதற்கு முன்பாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி என்டர் மார்க்ஸ் அண்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 சப்ஜெக்ட்கான மதிப்பெண்களை பயனர் அடுத்தடுத்து உள்ளீடு செய்வதற்காக ஒரு பிரிண்ட் மெசேஜ் இங்க போட்டிருக்கேன். அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா 5 மதிப்பெண்களை உள்ளீடா வாங்குவதற்கு இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்ற கூற்று பயன்படுத்தி ஒரு உள்ளீடையும் வாங்கி M1ல இருந்து M5 வரைக்குமான மாறிகள்ல இருத்திருக்கோம். அண்ட் அடுத்த இறுதி கூற்றுல பாத்தீங்கன்னா இந்த 5 மதிப்பெண்களை நம்ம கூட்டி அதற்கான மொத்த மதிப்பெண்ணை இந்த டோட்டல் அந்த மாறியில நம்ம சேமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு தடவையும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான உள்ளீடுகள் கிடைக்க பெறும் போது இவை அனைத்துமே இயக்கப்படும். அடுத்தது டிஸ்பிளே ஆஃப் செல்ஃப் அப்படின்றது கொடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஸ்பிளே செயற்கூறு எதுக்கு பயன்படும்னா இந்த ஸ்டூடெண்டோடைய பெயர் மற்றும் 5 மதிப்பெண்கள் மற்றும் அந்த டோட்டல் வேல்யூ அது அனைத்துமே பிரிண்ட் செய்வதற்காக இந்த பிரிண்ட் மெசேஜ் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது இறுதிவரையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க எதுக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது சரியாக நேராக தோன்ற வேண்டும் என்பதற்காக ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வெளியீடு திரையில பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன் எதற்காக இந்த \d இங்கேயும் கொடுத்துருக்கேன் என்பதை உங்களுக்கு நான் வெளியீடு காட்டும் போது உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இது ஃபார்மேட் பண்றதுக்காக தான், அதாவது நம்மளோட வெளியீடு அழகாக தோன்ற வேண்டும் என்பதற்காக அதற்கான இடைவெளிகள் சரியாக கொடுத்து வெளியிடுவதற்காக தான் இந்த \d அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மெசேஜ் 2 செயற்கூறும் இந்த இனக்குழுக்குள்ள இருக்கு. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு எம்டி லிஸ்ட்டை நம்ம உருவாக்கிடுறோம். ஸோ லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். அண்ட் இந்த நிரலானது தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஒரு வயல் மடக்கு எழுதுறோம். ஸோ வயல் மடக்கோட நிபந்தனையா இந்த சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு y அப்படின்றது முதல்ல
மதிப்பா வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த சாய்ஸ் வந்து வையா இருக்கும் பட்சத்தில் இந்த மடக்கானது திரும்ப திரும்ப நடைபெறும். ஒரு கட்டத்தில் பயனர் வந்து இது வைக்கு பதிலாக என் அப்படின்னு கொடுத்துறாங்க, அதாவது நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த வயல் மடக்கானது அதோடைய முடிவுக்கு வந்துடும், இந்த வயல் மடக்கு முடிவுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ சிஹெச் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மடக்கு உள்ள வந்து இருக்கிற கூற்றுகள் வந்து இப்பொழுது இயக்கப்படும் இல்லையா? ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த இனக்குழுக்கான பொருளை உருவாக்கியிருக்கோம் முதல்ல. ஸோ இனக்குழுவை வந்து நம்ம இயக்குவதற்காக அதன் பொருள் மூலமாக தான் வந்து அதனுடைய செயற்கூறுகளையும் அதனுடைய மாறிகளையும் நம்மளால வந்து அணுக முடியும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால முதல்ல அதற்கான பொருளை உருவாக்கியிருக்கோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற பொருள் உருவாக்கின பிறகு அதன் இருக்க செயற்கூறுகளை இயக்குவதற்கு நம்ம வந்து இந்த புள்ளி செயற்குறியை பயன்படுத்தும். ஸோ எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்ற செயற்குறை நம்ம அழைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாறிகள் அனைத்தும் வந்து இந்த எஸ் என்ற ஸ்டூடெண்ட்காக இந்த மாறிகள் அனைத்தும் வந்து அறிவிக்கப்படும். அண்ட் அவற்றுக்கான மதிப்புகள் வந்து பயனர் கிட்ட இருந்து வாங்கி அதில் உள்ளீடு செய்யப்பட்டு அந்த மதிப்பிருத்தல் செய்யப்படும். அண்ட் இறுதி கூற்றாக இருக்கிற இந்த டோட்டல் அப்படின்றதுல மொத்த மதிப்பெண்களும் வந்து கூட்டி அது வந்து இந்த டோட்டல் என்பதுல வந்து சேமிக்கப்படும். சரிங்களா? இது வந்து இந்த கூற்று இயக்கப்படும் போது. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா லிஸ்ட் ஒன் டாட், இப்போ எஸ் என்பது நம்ம அதுல மதிப்புகளை வாங்கி அதுல உள்ளீர்த்தல் செய்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் பண்றோம். ஸோ லிஸ்ட் என்பது இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு உறுப்புமே பாத்தீங்கன்னா ஒரு பொருள், இனக்குழுவின் பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்துதான் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ லிஸ்ட் என்பது இப்ப என்ன இருக்கும், ஒரு உறுப்புமே பாத்தீங்கன்னா ஒரு பொருளா, இனக்குழுவின் பொருளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல் பொருள் அந்த ஸ்டூடெண்டோடைய இந்த மதிப்புகள் வாங்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிடுறோம் லிஸ்ட் ஒன் டாட் அப்பெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்ற கூற்றை பயன்படுத்தி. அடுத்தது நம்ம மதிப்பு பட்டியல் தான் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்புகளை உள்ளீடு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக அடுத்த பிரிண்ட் கூற்று எழுதியிருக்கோம். ஸோ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ் ஆர் நோ அப்படின்ற கூற்று வந்து வெளியீட்டு திரையில தோன்றும் போது பயனர் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது இந்த மடக்கானது திரும்ப நடைபெறும். நோ என்று கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அனைத்து ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்புகளும் உள்ளீடு செய்து விட்டோம் என கருதி கொண்டு நம்ம அதுல மொத்த மதிப்பெண்கள் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற இந்த கூற்றுகளோட லாஜிக். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கூற்று வந்து வெளியீட்டு திரையில் தோன்றும் போது பயனர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றத உள்ளீடு செய்வாரு. அதை வந்து நம்ம இந்த சிஹெச் அப்படின்றதுல நம்ம உள்ளீடா வாங்குறோம். ஸோ சிஹெச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு உள்ளீடா வாங்குறோம். அந்த உள்ளீடு சிஹெச்ல இருக்குல்லையே அது வந்து வையா அப்படின்றத நம்ம நிபந்தனை மூலம் இஃப் கூற்றின் மூலமாக நம்ம பரிசோதனை செய்யறோம். அது வை என்ற பட்சத்தில் நம்ம கண்டினியூ பண்ணணும். எதை கண்டினியூ பண்ணணும்? இந்த கண்டினியூ கூற்று ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. ஸோ இந்த கண்டினியூ இயக்கப்படும் போது என்ன ஆகும்னா மீதம் இருக்கிற கூற்றுகள் எதுவுமே இயக்கப்படாம அடுத்த மடக்கு செயலுக்கு செய்யும் இந்த இயக்கமானது போய்விடும் இல்லையா? சோ வைலோட அடுத்த மடக்கு செயலுக்கு இந்த இயக்கமானது போகும் எப்பொழுதுனா இந்த பயனர் வந்து வை என்று கொடுக்கும் பட்சத்தில். சோ வை என்று கொடுக்கும், இப்போ பயனர் வை என்று கொடுக்கிறாரு வச்சுக்கோங்க, அப்ப இரண்டாவது மடக்கு செயலுக்கு போகும். சோ மறுபடியும் இந்த இனக்குழுக்கான பொருள் மற்றொரு பொருள் உருவாக்கப்படும். நம்ம வந்து மறுபடியும் அந்த எஸ் என்ற பெயர்லயே வந்து சேமிக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே எஸ் வந்து நம்ம லிஸ்ட்ல சேர்த்ததுனால நம்ம அதே பெயரை வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் என்னும் போது மறுபடியும் ஒரு பொருளானது உருவாக்கும். அந்த பொருளுக்கான டேட்டா நம்ம கெட் டேட்டா அந்த செயற்குறி இயக்கப்படும் போது அந்த இரண்டாவது ஸ்டூடெண்ட்கான மதிப்புகள் அனைத்துமே வந்து உள்ளீடு செய்யப்படும். அதற்கு கீழே பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஒன் டாட் அப்பெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்ற இந்த கூற்று இயக்கப்படும் போது இரண்டாவது ஸ்டூடெண்ட்கான மதிப்புகள் நம்ம வாங்கணும் இல்லையா, அது வந்து அந்த லிஸ்ட்ல இரண்டாவது உறுப்பா வந்து சேர்க்கப்படும். ஸோ இரண்டாவது பொருள் வந்து இரண்டாவது உறுப்பா இந்த லிஸ்ட்ல வந்து சேர்க்கப்படுகிறது. சரிங்களா? அண்ட் மறுபடியும் பயனர் கிட்ட இருந்து நம்ம இந்த டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்றத கேட்கிறோம். எஸ் கொடுக்குற பட்சத்துல இந்த மடக்கு செயல் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கண்டினியூ கூற்று அதுக்காக தான் பயன்படுத்தும். ஸோ மூன்றாவது ஸ்டூடெண்ட்கான மதிப்புகளை நம்ம உள்ளீடு செஞ்சு அதை வந்து லிஸ்ட்ல சேர்க்கலாம் இந்த லிஸ்ட் ஒன் டாட் அப்பெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்ற கூற்று பயன்படுத்தி. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வேணுமோ அத்தனை ஸ்டூடெண்ட் வரையிலான உள்ளீடுகள் கொடுப்பதற்கு இந்த மடக்கானது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அனைத்து மதிப்புகளையும் உள்ளீடு செய்த பிறகு நம்ம பயனர் வந்து நோ அப்படின்ற மதிப்பு கொடுக்கலாம். அதாவது அனைத்து ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பையும் நம்ம வந்து உள்ளீடு செஞ்சாச்சு, இப்ப மதிப்பு பட்டியலை மட்டும் தான் வெளியிடணும் அப்படின்ற போது நம்ம என் அப்படின்றத நம்ம உள்ளீடா கொடுப்போம். ஸோ இப்ப இந்த இஃப் நிபந்தனையில பாத்தீங்கன்னா இந்த கூற்று வந்து, அதாவது இந்த பரிசோதனை வந்து தவறு என முடிவு வரும்போது எல்ஸ் கூற்றுக்கு
எல்ஸ் பகுதிக்கு இந்த இயக்கமானது செல்லும். ஸோ எல்ஸ் பகுதியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, அந்த மதிப்பு பட்டியல் அச்சிடுவதற்கான பிரிண்ட் கூற்றுகள் தான் வந்து இங்க இருக்கு. ஸோ பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் டாட் சென்டர் ஆஃப் 40 கம்மா அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ இது ஏற்கனவே வந்து உள்ளினர் செயற்கூறு சரத்துல இருக்க உள்ளினர் செயற்கூறு பயன்படுத்தி இந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து நடுப்புற பிரிண்ட் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி சென்டர் அப்படின்னு உள்ளினர் செயற்கூறு பயன்படுத்தியிருக்கேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நேம் மார்க்ஸ் டோட்டல் இது மூணுமே பாத்தீங்கன்னா அடுத்த வரியில தோணும். ஸோ நேம் அதன் பிறகு 2 டேப் இடைவெளி விட்டு வந்து மார்க்ஸ் அப்படின்னு தோன்றும். அடுத்து 2 டேப்ஸ் இடைவெளி விட்டு டோட்டல் என்பது தோன்றும். சரிங்களா? சோ இது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தோன்றுவதற்காக தான் நான் வந்து /t அப்படின்றது கொடுத்திருக்கேன். சோ இந்த பிரிண்ட் கூற்றுல இருக்க இந்த நேம் மார்க்ஸ் டோட்டல் இது வந்து அச்சிடப்பட்ட பிறகு இந்த ஃபார் லூப்புக்கு இயக்கமானது செல்லும். ஸோ ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1. ஸோ இந்த லிஸ்ட் ஒன் என்பது நமக்கு தெரியும். அதுல இருக்க உறுப்புகளை நம்ம வந்து அச்சிடுவதற்கு நம்ம ஃபார் மடக்கை தான் வந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1 ஐ டாட் டிஸ்பிளே அப்படின்றது நம்ம இந்த செயற்கூறு வந்து அழைக்கிறோம். ஸோ ஐ என்பது ஒரு பொருள் இல்லையா, ஒரு பொருளாக தான் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து சேமிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து இப்போ ஐ டாட் டிஸ்பிளே அப்படின்றது இந்த செயற்கூறு வந்து அழைக்கப்படும். ஸோ அழைக்கப்படும் போது இதற்கான மதிப்புகள் அனைத்துமே வந்து பிரிண்ட் செய்யப்படும். ஸோ முதல் உறுப்பு ஆனது அதாவது முதல் பொருள் அழைக்கும் போது முதல் ஸ்டூடெண்டுடைய பெயர், அவர்களுடைய 5 மதிப்பெண்கள் மற்றும் மொத்த மதிப்பானது அச்சிடப்படும். அண்ட் அகைன் அடுத்த இரண்டாவது மடக்கு செயல் போகும்போது லிஸ்ட்ல இருக்கிற இரண்டாவது உறுப்பு ஆனது இரண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மதிப்புகளை கொண்டு வரும் இல்லையா, அந்த பொருளுக்கான டிஸ்பிளே அழைக்கப்படும் போது அந்த இரண்டாவது ஸ்டூடெண்ட்கான நேம், அவங்களுடைய மதிப்புகள் மற்றும் அவங்களுடைய மொத்த மதிப்பு அது மூன்றுமே வந்து அச்சிடப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்க அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்குடைய மதிப்புகளானது இந்த ஃபார் மடக்கை பயன்படுத்தி நம்ம வந்து அச்சிட செய்யலாம். ஸோ இந்த நிரலுக்கான லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இயக்கி காட்டுறேன். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபங்க்ஷன் F5 கொடுத்து நான் வந்து ரன் பண்றேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட் நேம் கேட்கும்போது நம்ம உள்ளீடு கொடுக்கலாம். ஸோ முதல் பேர் நான் ராஜா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் என்டர் மார்க்ஸ் அண்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் கேட்கும்போது ரேண்டமாக வந்து ஒரு 5 மதிப்பெண்களை வந்து நான் உள்ளீடு செய்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து முதல் பொருள் வந்து உருவாகும். இந்த மதிப்புகளுக்கான மொத்த தொகையும் வந்து கூட்டப்பட்டு அது வந்து டோட்டல் அப்படின்ற மாதிரில வந்து சேமிக்கப்படும். ஸோ இது 5மே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக வந்து உருவாக இருக்கு. இந்த முதல் பொருள் வந்து என்னவாகணும், அந்த லிஸ்ட்ல வந்து முதல் உறுப்பா வந்து சேர்க்கப்படும். சரிங்களா? அடுத்தது டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும்போது நம்ம Y அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இரண்டாவது ஸ்டூடெண்ட் நேம் கேட்குது, அதாவது இரண்டாவது பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த பொருளுக்கான மதிப்புகளை வந்து உள்ளீடா கேட்கும்போது நம்ம வந்து பெயர் கொடுக்கலாம். இப்போ உஷா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதற்கான மதிப்புகள், அதாவது இரண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மதிப்பெண்களை வந்து நம்ம வந்து உள்ளீடு செய்யலாம். ஸோ நான் வந்து ரேண்டமா வந்து ஒரு 5 மதிப்பெண்களை வந்து உள்ளீடு செய்யறேன். ஸோ இப்போ வந்து இரண்டாவது பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது, அதற்கான கூட்டுத்தொகையும் வந்து கணக்கிடப்பட்டு டோட்டல்ல சேமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த மதிப்புகள் அனைத்துமே வந்து இரண்டாவது உறுப்பாக லிஸ்ட்ல வந்து சேமிக்கப்படும். அந்த லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படின்ற செயற்கூறு பயன்படுத்தி அந்த கூற்றை பயன்படுத்தி இந்த இரண்டாவது ஸ்டூடெண்ட்டும் ஆனது லிஸ்ட்ல வந்து சேர்க்கப்படும். சரிங்களா? அடுத்து டூ யூ வாண்ட் டு கண்டினியூ கேட்குது, நான் மறுபடியும் வந்து Y கொடுக்குறேன். ஸோ மூன்றாவது ஸ்டூடெண்ட்கான பெயர் கேட்கும் போது நான் பெயர் கொடுக்குறேன், ராணி அப்படின்னு பெயர் கொடுக்குறேன். அண்ட் மதிப்புகள் 5 மதிப்பெண்களை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் இங்க உள்ளீடு செய்யறேன். ஸோ மூன்றாவது உறுப்பும் வந்து, அதாவது மூன்றாவது பொருளும் இனக்குழு பொருளும் வந்து உருவாக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்களும் வந்து கூட்டப்பட்டு அந்த கூட்டு தொகையும் வந்து சேமிக்கப்படும் டோட்டல்ல. அண்ட் இந்த அனைத்து மதிப்பெண்களும் பாத்தீங்கன்னா வந்து மூன்றாவது உறுப்பா லிஸ்ட்ல வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வாறாக நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட் வேணுமோ அத்தனை ஸ்டூடெண்ட்கான பெயர்களை வந்து உள்ளீடு செஞ்சும் அவர்களுடைய மதிப்பெண்களை வந்து உள்ளீடு செஞ்சும் நம்ம வந்து இந்த பட்டியலை உருவாக்க முடியும். இறுதியாக நம்ம அனைத்து ஸ்டூடெண்ட்ஸோட பெயர்கள் மற்றும் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்ச பிறகு டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும்போது நோ அப்படின்ற கொடுக்குறோம். ஸோ நோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இஃப் கூட்டுல நிபந்தனை தவறுன்னு ஆகிவிட்டு அந்த டிஸ்பிளே கூட்டானது இயக்கப்படும் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்க உறுப்புகளோட டிஸ்பிளே கூற்றுகள் இயக்கப்படும் போது நமக்கு வெளியீட்டு திரையில இந்த மாதிரி ஒரு பட்டியல் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. இதற்கு தான் வந்து அந்த எல்ஸ் பகுதியில நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கூட்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ முதல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சென்டர் டாட் அப்படின்னு அந்த உள்ளிணைந்து சேர்க்கை பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டர் பண்ணி அது கொடுத்துருக்கு. அது அடுத்தது இந்த நேம் மார்க்ஸ் டோட்டல் வந்து /T ஒரு 2 T கொடுத்து, அப்போ 2 டேப் ஸ்பேஸ் கொடுத்து இது அச்சிடப்பட்டிருக்கு. மறுபடியும் 2 டேப் ஸ்பேஸ் கொடுத்து இது அச்சிடப்பட்டிருக்கு. அண்ட் இது அனைத்துமே பாத்தீங்கன்னா வந்து அந்த டிஸ்பிளே கூட்டுல நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா, அதுல வந்து ஒரு /T 2 சேரும் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த இடைவெளி தான் அது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட், அதாவது அந்த வெளியீடுல இருக்க நமக்கு அந்த வெளியீடானது அழகாக தோன்றுவதற்காக தான் வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர் அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா?
ஸோ இந்த இரண்டு கூற்றுக்களும் வந்து அச்சிட்டு திரையில தோன்றியிருக்கு. மற்றும் இந்த டேப் ஸ்பேஸ் ஒரு நேம் அப்புறம் டேப் ஸ்பேஸ் கொடுத்து 5 மதிப்பெண்கள், மறுபடியும் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டு மற்ற மதிப்புகள் இந்த மதிப்புகளும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அச்சிட்டு திரையில. ஸோ இந்த நிரல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதற்கான லாஜிக் வந்து புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட ASK எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.